ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு சூப்பரான சாம்பார் ரெசிபி பார்க்கலாம். அதுவும் பருப்பே போடாம சாம்பார் எப்படி செய்து பார்க்கலாம். இதை நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம இதை ஒரு 10 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம சாம்பார் செய்யறதுக்கு எப்படியும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகும் பருப்பெல்லாம் வேக வச்சு. பட் இந்த சாம்பார் செய்யறதுக்கு உங்களுக்கு 10 நிமிஷம் போதும். ஈஸியா நீங்க இந்த சாம்பாரை செஞ்சிடலாம். டேஸ்ட் அதே மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம். இதை செய்யறதுக்கு குக்கர்ல ஒரு 20 பல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்ப இது கூட காரத்துக்காக பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 4 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். இது கூட ஒரு கப் அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா வேகணும். இந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வெந்திருக்கணும். இப்ப பாருங்க நல்லா வெந்துருச்சு. இதை நான் தனியா எடுத்துட்டு அந்த தண்ணியை தனியா எடுத்து வச்சிருக்கேன். அந்த வேக வச்ச தக்காளி வெங்காயத்தை தனியா சட்டியில போட்டு வச்சிருக்கேன். இதை நல்லா நம்ம கடைஞ்சிடலாம். நம்ம சட்டியில போட்டு கடையும் போதுதான் குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும். நீங்க மிக்சியில அரைச்சிங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. அரைக்கணும்னா நீங்க அரைச்சிக்கலாம். பாருங்க நல்லா கடைஞ்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்ப நம்ம தாளிச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் வதங்கின அப்புறமா நம்ம கடைஞ்சி வச்சிருக்க வெங்காய தக்காளி விழுது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம தண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த தக்காளி வெங்காயம் வேக வச்ச தண்ணி அதையும் ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இது கொஞ்சம் திக்கா இருக்கிறதுக்காக நம்ம கடலை மாவு கொஞ்சமா கரைச்சி ஊற்றிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. இது நல்லா கரைச்சிட்டு குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது இதை நம்ம ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா திக்காயிடும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்கட்டும். இந்த குழம்பு திக்காகிறதுக்காக தான் நம்ம கடலை மாவு சேர்க்குறோம். பாருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க குழம்பு நல்லா திக்காயிடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவிட்டு நம்ம இதை சர்வ் பண்ணலாம். பாருங்க நம்ம பருப்பு போடாத சாம்பார்னு நம்பவே மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கறதுக்கும் நல்லா திக்காக நல்லா சாம்பார் மாதிரியே இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான டிஃபன் சாம்பார் நம்ம ரெடி பண்ணிட்டோம். சுட சுட இட்லி கூட இந்த சாம்பாரை ஊற்றிட்டு நம்ம சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் இட்லி தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய இந்த சாம்பாரை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.